ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மாக்கு ஒரு கண் தான் இருந்தது. பையனை வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அவனை பார்த்துட்டு வருவாளாம். பசங்க எல்லாம் இந்த பையனை கிண்டல் பண்ணுவான், ஒத்த கண்ணம்மான்னு சொல்லி. ஆத்திரத்துல நீ ஏன் இருக்க, செத்து தொலைஞ்சா பரவாயில்லையே, உன்னால எனக்கு அவமானமா இருக்குன்னு பேசுவானா. சிங்கப்பூருக்கு போயிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், அம்மா விட்டுட்டான். ஒரு நாள் வந்து அவன் வீட்டுல ஒரு கதவு யாரோ தட்டுறா. கதவு திறந்தா இந்த அம்மா நிக்கிறா. குழந்தையும் பக்கத்துல நிக்கிறது. இவளுக்கு ஒரு கண்ணை பார்த்துட்டு அந்த குழந்தை அலற ஆரம்பிச்சுடுது. ஏன் சனி நீ இங்க எதுக்கு வந்த, என் குழந்தையில பயமுறுத்துறேன்னு. இல்ல வேற தப்பா வந்து டெம்பிள் இருக்கு, சாரின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறேன். 5-6 மாசம் கழிச்சு இவனுக்கு வந்து தான் படிச்ச ஸ்கூல் அலுமினி அசோசியேஷன் இன்விடேஷன் வருது. வாழ்ந்தவன் அந்த வீடை போய் பார்க்கலாம். வீடு பூட்டி இருக்கு. பக்கத்து வீட்டுல கேட்கறான், இங்க ஒரு அம்மா இருந்தாங்களே, நான் பையன், ஓ அந்த அம்மா இறந்து போயிட்டான், நீங்க வந்தா அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்கன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறான். பிரிச்சு படிக்கிறான். மகனே, வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு ஒரு அவமானச்சினமா இருந்ததுக்காக வருத்தப்படுறேன். நீ ஒருவேளை இப்போது வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு தோணித்து, கடைசியா உன்னை வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேனா, அங்கேயும் நீ விரட்டிட்ட, பரவாயில்ல. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீ வந்தேன்னா இது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நீ குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கண்ணை இழந்துட்ட, என்னோட ஒரு கண்ணை எடுத்து உனக்கு வச்சிருக்கேன். என் மகன் என் கண்ணால் இந்த உலகத்தை பார்க்கிறான் என்ற பெருமிதத்தோடு இந்த உயிரை விடுகிறேன். உன் அன்புள்ள மகனே.